ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கார்லிக் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற கார்லிக்கை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதோட மிளகாத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கீ இல்லை அப்படின்னா பட்டர் எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்பூனில் கலக்கினாலும் ஓகே, இல்லை மிக்சியில் அடிச்சு ஒரு சாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ அதை 2 ப்ரெட்டில் நான் நல்லா பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அதை நல்லா கொஞ்சம் நேரம் டோஸ்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் கண்டிப்பாக சீஸ் ஆட் பண்ணியும் பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு வாயில் வச்சேன் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்குகிற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹோம்மேடில் நம்ம பண்ணும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அந்த தவாவில் இருந்த அந்த கார்லிக்குமே எடுத்து அப்படியே மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.